ஊசி மாத்திரை மருந்து. மாப்பிள இவனெல்லாம் டாக்டர்னு சொன்னா எவனா நம்புவானா மாப்பிள? மாப்பிள இந்த ஆளு லூசு டாக்டர்னு சொல்லிடலாம் மாப்பிள. லூசு டாக்டர் இல்ல, இது நிஜமா லூசு. இதை வச்சு எப்படி வைத்தியம் பண்றது? இந்த இடத்துக்கு வரது லூசா தான் இருக்கும் மாப்பிள. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வசூல் தெரியுதுன்னு பாப்போம். ஊசி போட்டுட்டா? போடு போடு, தெளிவா போடு. முதல்ல நீ போட்டுக்கிறியா? தப்பு தப்பு, ஏன் அப்படி பேசுற? இதுல மட்டும் உஷாராக்குறான் பாரு. மூஞ்சி அந்த பக்கம் திருப்பியா பலால் நோக்க போறேன். டாக்டர் MBBS. ஆமா ஆமா, நீ டாக்டர் MBBS தான். பேஷண்ட் வந்தா ஒழுங்கா பாக்கணும். கவலைப்பட, அவன் மானத்தை நான் காப்பாத்துறேன். அவனா ஜெட்டி பண்ணி போடாத அவன் மானத்தை காப்பாத்தாதன்றா. மாப்பிள கம்னரு. என்ன இது புதுசா ஹாஸ்பிட்டல் தந்துக்கிறாங்க? மாப்பிள பீஸ் வருது பாரு. வாங்க வாங்க புரிஞ்சுக்கண்ணா, இப்படி உட்காருங்க. டாக்டர் எந்த ஊரு? அவர் மலேசியா சிங்கப்பூர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டியா, இப்ப இந்தியா வந்துக்கிறாரு. அவர் என்ன உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு வந்துக்கிறாரு? ஐயோ நம்ம தான் மாத்தி சொல்லிட்டோமா. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரல, எல்லா பேஷண்ட்டையும் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப கைராசியான டாக்டர்னு சொல்லு. கை ராசி, கால் ராசி, மூஞ்சி ராசி, மூக்கு ராசி. இப்ப நான் தாண்டா உனக்கு பிரச்சனை. எனக்கு 2 பிரச்சனை. 1 பல்லு இல்ல, 2 தலையில முடி இல்ல. மாப்பிள டாலுக்கு மூலியா இல்லையா? இதுக்குலாம் எப்படி வைத்தியம் பாப்பறியா? சரி கம்னரு. சொல்லுங்க டாக்டர், இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கா? ஊசி போட்டா ஊசி போட்டா? என்ன அவரு இவ்வளவு பெரிய ஊசி எடுத்துக்கணும், ஊசி போட்டான்றாரு. அந்த ஊசி போட்டா சரியாயிடுன்னு சொல்றாரு. நோ பிஞ்சுக்கண்ணா, கை ராசியான டாக்டர் பாத்துக்கோ. டாக்டர் பல்லுக்கு என்ன பண்றது? ஊசி போட்டா? யோ வேற என்ன சொல்லிட்டே அவன் நம்புற மாதிரியா? பல்லு கூட ஊசி போடுறேன்றாரு. ஊசி போட்டாலே பல்லு வளர்ந்துருமா, அது மாதிரி மருந்து வச்சுக்கிறாரு பொழுது. அட ஏன்டா இந்த தத்து மூச்சு கிட்ட கத்தி கட்டுக்கிறா? இந்தா இதை எதுவுமே பல்லும் தேய், முடியலும் தேய், முடிய வளர்ந்துரும், பல்லும் வந்துடும். இது இருமல் மருந்தாச்சா? மேல இரும்பல் மருந்து இருக்குது, உள்ள இதுக்கான மருந்து இருக்குது. 500 ரூபாய் பீஸ குடுத்துட்டு போ, இன்னும் 2 வாரத்துல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குமா? இந்த ஆள் தலைமையில சத்தியமா ரிசல்ட் கிடைக்கும் போ. ஏன் தலைமை கையாச்சா? இவர் தலைனா தங்கமல்ல ரகசியமா 3 பேஷண்ட பாரியா. டாக்டருக்கு மரியாதை கொடுப்பான்னா அப்படி பேசுற? அதான் நாங்க மரியாதை கொடுக்குறோம், நீ 500 ரூபாய் கொடு. ஊசி போடலையா அவரு? இப்ப நான் ஒரு ஊசி போடணும் அவ்வளவுதானே. ஏன்பா ஊசி போடுப்பா. என்னப்பா ஊசி கீழே போட்டாரு? எங்க போட்டான்னா இருக்குது, லூசா அப்படித்தான் போனோம் போயா. காசை குடுத்துட்டு போனா போட்ட ஊசில எல்லாமே சரியாயிடும். ஊசி கீழே தான் போட்டாரு, எனக்கு போடலையே. அவரு கீழே போட்டாலும் சரி, மேல போட்டாலும் சரி, உன்னோட வியாதி சரியாயிடும். காசை குண்ணா. கொஞ்சமாவது அறிவுக்குதா டாக்டர்? ஊசி தூக்கி கீழே போடுறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் டாக்டரே இல்ல, உனக்கு அவரு இருக்குதா? இத புடிங்க, இல்ல இருந்து ஊசி கீழே போடக்கூடாது. ஏய் மாசுல தான் போறான், டாக்டர் இங்கே இருக்கிறாரு. கும்பிட போன தெய்வம் நம்ம குறுக்கே இருக்குதையா. குறுக்கே இருந்தாலும் நீ உக்கார சார் இல்லம்மா. இங்கேயும் கிண்டல் பண்றாங்க. கம்னரு அதுதானே வந்துக்கிறான். வாங்க, பேஷண்ட் யாரு இதுல? ஒல்லியாக்குறானே அவன் தான் பேஷண்டா. உட்காருங்க வாங்க. நோ 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 நோ, இவங்க தான் பேஷண்ட். இது பேஷண்ட் மாதிரி தெரியலையா? 150 கிலோ பேஷண்ட் அந்த மாதிரி இருக்குதா? ஏங்க கிண்டல் பண்ற கேட்க மாட்டியா? கேட்டு என்ன வாங்கிறான்? சரி அதெல்லாம் விடுங்க, வந்து உட்காருங்க. மாப்பிள இழுத்து வச்சாதான் நல்ல யோசனை எடுத்தா சொல்றியா? டே அதெல்லாம் ஒண்ணே ஆகாதுடா, உட்காருங்க வாங்க. என்ன மாப்பிள ஏதோ சவுண்ட் கேக்குது? சொல்ல அவள் தான் சாரு. அம்மா சார் ஓடி சத்தம் கேக்குதுமா? அதெல்லாம் இல்ல, நல்லதா இருக்குது. ஏக்கா கொஞ்சம் இல்ல. என்ன தம்பி எழ சொல்ற? மாப்பிள சேரு பாலமா போயிட்டு இருக்குதுடா. சொன்ன கேட்டடா, அவரு கேட்ட முட்டாள். ஏமா சேர் நீ தான் வாங்கி தரணும், புது சேர் இது. ஏங்க சேருக்கு காசு கொடுத்துருங்க. போற எல்லாம் சேருக்கு காசு குத்து என் சொத்தே அழிஞ்சு போச்சு. ஊசி போட்டுட்டா? டாக்டர் நான் ஒல்லி ஆகணும், அதுக்கு வழி சொல்லுங்க டாக்டர். ஐயோ ஊசி போடல. ஊசி போட்டா ஒல்லி ஆயிடுவேனா? ஊசி போட்டியா ஒரு 99 கிலோமீட்டர் ஓட்டு வந்து டாக்டர் பாரு, ஒல்லியா இருப்ப. ஓடுறது எனக்கு பிடிக்காதே. அப்போ எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? அதுவும் எனக்கு பிடிக்காது. வேற உனக்கு என்னமா பிடிக்கும்? நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதையே தொடர்ச்சியா 3 மாசம் பண்ணுங்க, ஒல்லி ஆயிடுவீங்க. இதை நான் சொல்லல, டாக்டர் MBBS சொல்லிருக்காரு. கண்டிப்பா ஒல்லி ஆயிடுவேனா? அதான் டாக்டரே சொல்லிட்டாரம்மா. பீச குத்துட்டு ஒஞ்சச்சாரு காசு குத்துட்டு போயினாரு. மருந்துக்கு இருந்து எதுவும் தர மாட்டீங்களா? மருந்து தர மாட்டோம், இருந்துக்குதுதா. இது தைலமாச்சே, இது என்ன பண்றது? நீ தூங்கும் போது தலக நாடியில 90 நாள் வச்சுன்னு போடு, எல்லாம் சரியா போயிடும்.
சரிதான். யோ காசை குடியா. எவ்வளவுங்க? லூசோட பீஸ் 500, சேரோட பீஸ் 500. லூசா? டாக்டரோட பீஸ் 500 சொன்னங்க. போ அந்த பேட்ல தலை நைட்ல 90 நாள் வச்சு தூங்கு. ஃபர்ஸ்ட் நாள்ல கொஞ்சம் போலிதா. டாக்டர் சொன்னது புரிஞ்சுதா? அத மாதிரி நீ வாங்கி வாங்கி போடு. நான் தின்னுவேன், டிவி பாப்பேன், தூங்குவேன். நல்ல குடும்பம் மாப்பிள்ள. ஆனா கலெக்ஷன் அழுது மாப்பிள்ள. நான் இங்க டாக்டர்லாம் வந்துக்கிறாங்க இங்க. பொம்மாய வரா மாப்பிள்ள. வாடா வா. என்ன உடம்புக்கு? எனக்கு ஒண்ணு இல்லையா, நான் நடத்துன்னு இருக்கிறேன். ஐயோ என்னடா கண்ணு வீங்கி போய்க்குதா? கண்ணு வீக்குதா? மூஞ்சி சவுந்த மாதிரி இருக்குது மாப்பிள்ள. மூஞ்சி சவுந்து இருக்குதா? உனக்கு பரணா வந்துருக்குது. பரணாவா? அப்படின்னா கண்ணு வீங்க, மூஞ்சி சேவக்கம், கை கால் ஒதுரும். அவ்வளவுதான்டா நீ. போடா போ. இதுக்கு மருந்தே இல்ல, உன்னை காப்பாத்த முடியாது. டாக்டர் டாக்டர் ஊசி போட்டுட்டோமா? சும்மாவே சொல்லிக்கிறான் பாரு. டேய் நீ போடா, உன் கதை அவள் தான். மாப்பிள்ள இவன் தூங்குவான்ற நைட் எல்லாம் சான்ஸே இல்ல. ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணு பார்த்தா நீ மேக்கப் பண்ணி திரிஞ்சு நிக்கிற. அதெல்லாம் முடியாது. என் மூஞ்சில இருக்கிற சுருகத்தை குறைச்சே ஆகணும். எனக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பண்ண ஆசை இல்லையா உனக்கு? அட யாரா இவன்? என் அழகெல்லாம் போய்கினே இருக்குது. அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா? வயசான பிறகு உனக்கு அழகு. உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கிற உன்னை இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். மாப்பிள்ள அங்க பாரு. பாத்துதான். டேய் என்ன டியூட்டி பார்லர்ல கூப்பிட்டு போவியா, கூப்பிட மாட்டேடா? சரி வா கூட்டிட்டு போறேன். இருங்க எங்க போறீங்க? இங்க வாங்க, உங்க மூஞ்சி சுருக்கத்தை நாங்க குறைக்கிறோம். சின்ன பொண்ணு மாதிரியா பண்ணுவீங்களா? பாட்டு பாடமே சின்ன பொண்ணு குண்டா இருப்பாங்கல்ல, பிக் பாக்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள சொல்றியா? ஆஹா, சின்ன பொண்ணு 16 வயசு மாதிரி ஆக்கணும் என்ன. அதுக்கு நீ மாட்டு சாணியில குளிக்கணும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் சின்ன பொண்ணு ஆகணும்னா நான் எதோ ஒன்னாலும் மூஞ்சில தடிக்குவேன். டாக்டர் எங்க அம்மா எனக்கு கல்யாணம் கூட பண்ணாம இந்த மாதிரி பண்ணுவீங்க டாக்டர். எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் டாக்டர். இது என்ன தீர்வு மட்டும் சொல்றாரு? வாங்க முதல்ல வந்து உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நீ சின்ன பொண்ணு மாரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன்னையே கட்டிக்கிறேன். ஏமா என்னம்மா இதெல்லாம்? டாக்டர் அப்பாடா. டாக்டர் அப்பாவா? ஆமா பெருமையா தான் இருக்கும். அடங்கொய்யால எதுக்கு தானே பெருமைப்படுவானுங்க. கம்னூரு இங்க பாருங்க, இது எத்தனை போய் மூஞ்சில தடவை சொல்லுங்க. 3 நாள்ல மூஞ்சி சுருக்கம் எல்லாம் போயிடும். அப்படியா டாக்டர் அப்பா? இங்கதான் சொல்றோம்ல, அவர் சொல்லிதான் குடுக்குறோம். ஹாய், உண்மையாவா? தலையாட்டியா? ஏன் சொம்மாக்குறா? குடு. பீஸ் ஏங்க அவர் அப்பா நான் புள்ள, இதுக்கெல்லாம் பீஸ் கேட்கலாமா? பீஸ் குடுக்கலன்னா இத தரமாட்டேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இன்னும் எவ்வளவுதான் வச்சு செலவு பண்ண போறது இல்ல. எவ்வளவு பீஸ்? இந்த மருந்து விலை உயர்ந்தது, 1000 ரூபாய் கொடு. இது புடிங்க, மூஞ்சில 3 நாள் தடவுங்க. எதனா ப்ராப்ளம்னா டாக்டர் வந்து கேளுங்க. மாமா மூஞ்சி சுருக்கம் போயிடும். மாப்பிள்ள கலெக்ஷன் மேல கலெக்ஷன். மாப்பிள்ள இங்க பாரு, போலீஸா? சரி கம்முன்னு வா, இங்க சைலண்டா உட்காந்துக்கலாம். ஏட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வாங்க போறேன். இவங்களா? ஆமா சார் ஆமா சார். ஊசி போடுற. செக் பண்ணுங்க, அவங்கள பார்த்தா போலி டாக்டர் மாதிரி இருக்கு. செக் பண்ணுங்க. ஜூஸ் வாங்கி தரியா? நான் ஜூஸ் கேக்குறேன் தானே. என்ன லூஸ் ஜூஸ் தான் கேட்கும். யோ யார் பண்ணீங்க? இந்த கூட்டத்துல அவங்களே இருக்கிறாங்க, எனக்கு தகவல் வந்துச்சுங்க. ஏங்க எங்க வீடு இது, அந்த ஆள் வந்து என் கூட்டம் உட்காந்து கிடக்குறான், எங்களுக்கு பயங்கர தொல்லையாக்குது. நான் பாக்குறேன் முக்கா. ஜூஸ் எங்க? நீங்க என்ன பேசுகிறேன்? லைசன்ஸ் எங்க? எம்பிபிஎஸ் நீ? இன்னும் கொஞ்சம் மாட்டீங்கன்னா ஒண்ணு போயிட ஒரு ஆளு கூட்டின்னு போயிடுங்க. ஏலே லுங்கி அது லுங்கி பிரியா ரிட்டர்ன் பண்ணுறா. உன்னை முட்டிக்கு முடி தட்டி ப்ரமோஷன் வாங்க. நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். யோ கவனிக்கிறேன். ஒரு அடி அச்சா பூடம் இதை வச்சு ப்ரமோஷன் வாங்க போறானா? மாப்பிள்ள எப்படியோ நம்மளுக்கு வருமானம் வந்துச்சு, வா நம்ம போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.